ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசின் ஆர்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டு வச்சாச்சு. பட் பார்த்தீங்கன்னா இது ஒரு 5-6 மாதம் இருக்கும். இதில் 2 இது பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. இது நான் வரல, நான் பார்த்தீங்கன்னா ரெசின் ஆர்ட் பண்ணதில் சும்மா ட்ரை பண்ணலான்ட்டு வாங்கினேன். பட் இன்றைக்கி தான் அதுக்கான நேரம் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இந்த புது சேனலில் போடுவோம். ஓகேங்களா, இப்போ ரெசின் ஆர்ட்டுக்கு பண்ண வேண்டியதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா மோல்டு தேவை. இப்போ பார்த்திங்கன்னா நான் 3D பிரிண்ட் பார்ட் இருக்குது, அதில் பண்ணிவிட்டு இந்த பார்ட் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, அதுலேருந்து அவுட்புட் என்னால் எடுக்க முடியுதா, எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா கிடைக்குங்களா. அதுக்காக இப்போ ட்ரை பண்ணுறோம். நல்லா வந்துச்சு, சூப்பரான இதெல்லாம் அவுட்புட்லாம் கிடைக்குது அப்படின்னா இதுக்கான மோல்டு பார்த்திங்கன்னா நம்ம தனியாக வாங்குவோம். மோல்டு பார்த்திங்கன்னா சிலிக்கானில் செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் நான் 3D பிரிண்ட் பார்ட்டே ரொம்ப லேஸாக பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்திங்கன்னா மோல்டாக நீங்கள் யூஸ் பண்ண போகிறேன். டானி குடிக்கிற டப்பி யூஸ் பண்ணிக்கலாம் அளவுக்கு. ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா பெரியதாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இதிலே போட்டிருக்காங்க 2:1 அந்த ரேஷியோவில் மிகவும் மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா பபுள்ஸ் கிரியேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா 2, அதாவது 2 ஸ்பூன் எடுத்தோம் அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் எடுத்துக்கணும். அங்கே தேவையான அளவு எடுத்து ஒரு 4 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கப் எடுத்துகிட்டேன். இந்த கப் உடனே பார்த்தீங்கன்னா பேம்பு ஸ்டுடியோ ஸ்லைசரில் MP அப்படின்ட்டு டிசைன் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி அதை ஸ்லைஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம அதை பிரிண்ட் பண்ணிட்டோம். ரொம்ப சின்ன சைஸ். ஓகேங்களா, ஏன்னா அந்த ஹார்ட் ஷேப்புக்குள்ளே வரணுங்கிறக்கா. ஓகே, சின்னதாக பார்த்தீங்கன்னா MP பிரிண்ட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு வந்து ரெசினை ஊற்றிக்குவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 மினிட்ஸ் ஆகும். இப்போ அதுக்கு மேலே இருக்குது 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பிரிண்ட்டே பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் போச்சு. ஓகேங்களா, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பப்புள் அந்த இது உருவாகாமல் தான் ஊற்ற சொல்லியிருந்தாங்க. பாதி ஊற்றிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லெட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ப்ளேஸ் பண்ணுவோம். நல்லா இருக்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் லேயர் ஊற்றிட்டு நம்ம இந்த லெட்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணோம். இதே மாதிரி தான் நம்ம பூ அந்த மாதிரி இதெல்லாம் ப்ளேஸ் பண்ணோம். ஏன்னா சங்கு அந்த மாதிரி தான் பெருக்கி கொண்டாந்து வச்சுருந்தாங்க ஒய்ஃபு. அதெல்லாம் விட்டுட்டு வந்தேன், வீட்டில் விட்டுட்டு வந்தேன். சின்ன சின்ன சங்கு இருக்குது பார்த்திங்கன்னா மணலில், அது இப்போதைக்கு போய் எடுத்து வர முடியாது. ஏன்னா ரெசினை பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். சரி, ஓகே, ப்ளேஸ் பண்ண எப்படி வைக்கிறது. கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அப்படியே மெதுவாக வைக்கலாம். சின்னதில் பிரிண்ட் பண்ண பார்ட் ஹார்ட் ஷேப் வேறு கடையில் கொடுத்துருக்கலாம். நல்லா இருக்கும். எல்லாம் நம்ம ரெடி பண்ணுறப்ப தான், வீடியோ எடுத்துகிட்டு இருக்கப்போ தான் இந்த யோசனைலாம் ஆகுது. ஓகே, இப்போ மீதி இருக்கிறத பார்த்திங்கன்னா மேலால் தான் வைக்கணும். நம்ம நல்லா அழுத்தி வச்சிட்டோம். ஓகேங்களா, ரொம்ப கஷ்டம் தான் ஃபோட்டோஸ் எல்லாம் அவங்க வச்சு பண்ணுறது. அது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். அதுக்கு இந்த கட்ரு வச்சு பிடிச்சா ஒரு அதுக்கு இருந்தாலும் கஷ்டம்தான். சின்ன சின்ன இதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணுவாங்க. கலர்லாம் யூஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் கலர் யூஸ் பண்ணலாமா. ஓகே, இந்த டயரில் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா கலர் யூஸ் பண்ணி பார்த்தா தான் அடுத்ததுக்கும் நமக்கு ஐடியா கிடைக்கும். இப்படி யூஸ் பண்ணுறதா இல்லை காய ஊற்றி யூஸ் பண்ணுறதான்னு தெரியலையே. ChatGPTயில் கேட்கலாம் அப்படின்னா மொபைல் கேமரா ஆன் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம பிரிண்ட் பண்ணதுக்கு பெயிண்ட் கிட் இப்போ தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு எடுத்தேன், வீடியோ போடுறப்ப எடுத்தேன். டைம் இல்லைன்ட்டு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக எல்லா வீடியோலாம் எடுத்துடலாம். அந்த பெயிண்ட் கிட் வீடியோ எல்லாம் எடுத்துடலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருந்தேன். ரெசினுக்கு மட்டுமே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. கலர் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியலையே. வச்சாலும் இருக்குமா. இது ஃபுல் டைம் அந்த ரெசின் ஆர்ட் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மேக் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு நிறைய டவுட் வரும். ஓகேங்களா, எந்த ஒர்க்காக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டவுட் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த கோர்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும் போய் கற்றுக்கணும். ஓகேங்களா, எடுத்தோடனே கோர்ஸ் போனோம்னா அங்கே சொல்ல நமக்கு தெரிஞ்சுக்கலாம். பட் பார்த்திங்கன்னா டவுட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும்ட்டு என்னோடய ஐடியா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணுறப்ப இதே ரெசினை மேலே அப்ளை பண்ணோம்னா வலுவழுப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதையும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஓகேங்களா, இருக்கிற ரெசினை கொஞ்சம் ஊற்றிட்டு மீதி இருக்கிறத பார்த்திங்கன்னா அதுதான் பண்ண போகிறேன். ஓகே, ஹார்ட் ஷேப் ஆட்டம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இதை அப்படியே காய வச்சிடலாம். ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா ஒரு 24 மணி நேரமாக தான் ஆகும். ஓகேங்களா, இது இப்படி தான் இருக்குது. இதை பார்த்திங்கன்னா நான் ஒரு இடத்துல காய வச்சிட்றேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா,
பெயிண்ட் பண்ண 3D பிரிண்ட் மாடலுக்கு பார்த்தீங்கன்னா ரெசின் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, அதில் டீட்டெயில்டு கொஞ்சம் குறையும், பட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்குங்கிற மாதிரி வீடியோஸ் பார்த்தேன். அதனால் கொஞ்சோண்டு இருக்கிற இந்த இதை பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஒன் சைடே போதும். நம்ம அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன யூஸ் பண்ணலாம், மீதி இருக்கிறத பார்த்தீங்கன்னா நான் அந்த ஹார்ட் ஷேப்புக்கே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிடலான்னு தோணுது. விளக்கமாத்து குச்சி யூஸ் பண்ணக்கூடாது. என்னென்னா பார்த்தீங்கன்னா அதில் இருக்க தூசிலாம் பார்த்தீங்கன்னா அதில் ஆகிறது பார்க்கலாம். எந்த ஒரு பிளான் இல்லாமல் பண்ணிட்டோம், அவ்வளோதான். அதுக்கான இதெல்லாம் ரெடியாக வச்சுக்கணும். டூல் கிட்டனே மொத்தமாக எடுப்பாங்க, மோல்டு எல்லாமே நம்ம அதை வாங்கிக்கணும். இப்போதைக்கு இது போதும், இதை தூக்கி போட்டுடலாம். இந்த ஹார்ட் ஷேப் இது ஆடாமல் கொண்டு அங்கே வச்சிடலாம். தூசி இப்போ ஊற்றுறப்ப தான் நிறையா விழுந்துருச்சு, முதலோட நல்லா இருந்துச்சு. பார்த்திங்கன்னா 24 மணி நேரம் இருந்தால் போதும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது செட் ஆகிக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டிலில் போட்டிருந்தாங்க. நான் பார்த்திங்கன்னா 48 மணி நேரமே விட்டுட்டேன். ஓகேங்களா, 2 நாள் விட்டுட்டேன். இது பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இதோட அவுட்புட் இருக்கும் அப்படின்ட்டு பார்க்குறக்காக நான் ஒன் சைடு பார்த்திங்கன்னா அந்த ரெசின் அப்ளை பண்ணோம், இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணல. அது கொஞ்சம் சுரசுரப்பாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கிளாஸி ஃபினிஷிங்கில் இருக்கும், சூப்பராக இருக்குது. ஓகேங்களா, இனிமேல் நம்ம பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணோடனே இதை அப்ளை பண்ணுவோம். ஓகே, ஒன்று இது ஓகே. அடுத்து இதை பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு வருமானம் கொஞ்சம் டவுட் தான், எல்லாம் கெட்டியாக பிடிச்சோக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் மோல்டு யூஸ் பண்ணுறாங்க. அப்படியே எடுக்கிறதுக்கு இது பார்த்திங்கன்னா வளைஞ்சு கொடுக்காது, கொஞ்சம் கெட்டியாக தானே இருக்கும். உடச்சி எடுத்துடலாம் தான் தோணுது. உடச்சி எடுக்கிறப்ப இது டேமேஜ் ஆகுமா? சிலிக்கான் மோல்டு தான் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா அது கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டவுட்டு தான். சுற்றியில் இருக்கிறது உடச்சி எடுத்தால் கூட ஓகே, பட்டு உள்ளூருக்கு அவுட்புட் நல்லா வந்தால் சூப்பராக இருக்கும். மாதிரி ஒரே தான் வந்துடுச்சுன்னா பரவாயில்ல, பட் எல்லாம் டேமேஜ் பண்ணிடுச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரை பார்த்திங்கன்னா 3D பிரிண்ட் மோல்டை வச்சு நம்ம பண்ணது ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துக்கு எல்லாம் பிஞ்சு போச்சே. சிலிக்கான் மோட்லேயே பார்த்திங்கன்னா ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஆயில் யூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், பட் நான் அதெல்லாம் கொஞ்சம் பார்க்க மாட்டேன். ஓகேங்களா, நார்மல் இந்த தாள் வச்சு தைக்கிறப்பயே ஒரு இடத்துக்கு தூள் தூளாக தான் இருக்குது. இந்த டூல் பார்த்திங்கன்னா நான் ட்ரில் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ட்ரில்லு அதுக்கப்புறம் கட்டர் ஒன்று இருக்கும், அது வைக்கிறது தான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, அதாவது பாலிஷ் மட்டும் பண்ணிட்டு இந்த ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா எடுக்க முடியல. நம்ம இதை பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் பார்ப்போம். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ரெசின் இன்னொரு இது அப்ளை பண்ணலாம். நான் க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சும்மா தண்ணியில் வாஷ் பண்ணாலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம சிலிக்கான் மோல்டு தான் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணணும், இது யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெசின் ஆர்ட் பார்த்தீங்கன்னா 3D பிரிண்ட் அந்த பார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்ததில் நம்ம பெயிண்டிங் பண்ணி அது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டிங்காக அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதில் இருக்க மோல்டு ட்ரை பண்ணுறது டிபியூ ஃபிலமெண்ட் ஆர்டர் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, அது வந்துச்சுன்னா வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னென்னா பார்த்தீங்கன்னா சிலிக்கான் மோல்டு தான் பெர்ஃபெக்டாக இருக்கும். யாரும் பார்த்தீங்கன்னா வேறு 3D பிரிண்ட் மோல்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணல எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா, நம்ம சும்மா வாங்கல ரெசின் ஆர்ட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தது இந்த ஹார்ட் ஷேப். இதையும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இங்கே பிக்காமல் எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா தான் இருந்திருக்கும். ஓகேங்களா, பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. பட் பார்த்திங்கன்னா அந்த சொறுசொறுப்பு இருக்க மாதிரி இருக்குது. மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்த ரெசின் மேலே அப்ளை பண்ணியிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, மறுபடியும் ரெசின் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இது நம்ம பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ண வேணாம்னு தோணுச்சு. ஓகேங்களா, நம்ம மோல்டு பார்த்திங்கன்னா வாங்கிட்டு ட்ரை பண்ணுவோம். டிபியூ ஃபிலமெண்ட் வந்துச்சுனாலும் அதுலேயும் பார்த்திங்கன்னா சின்னதாக இன்னும் சின்னதாக பார்த்திங்கன்னா நம்ம 3D பார்ட்ஸ் அதை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
நான் அப்படியே ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்கிறதுக்கு கேமரா ரொட்டேட் பண்ணிக்கேன்.